ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 19/1/2026 பாக்கியதாரா பிடி 3/8க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் வந்து தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை தான் எடுக்கிறங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே திங்கக்கிழமை வந்த ரிசல்ட்டு, ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளோட ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து ஏபிசி போல் வந்து 024, இதுதான் நம்மளுடைய போன திங்கக்கிழமை ரிசல்ட். ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் 754-024. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா 510. ஃபுல் போர்டில் வந்து 783-510. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 235. அதுக்கு முந்தின ட்ரா 275 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D ஏ போர்டோட நம்ம டபுள் ஒன்றை கூட்டும்போது நம்மளுக்கான சி போர்ட் நம்பர் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து 465 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து 125465. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 4D, அதோட ஏ போர்டு, இதோட ப்ளஸ் இங்கேயும் 1 இங்கேயும் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, இங்கே 4ஓட 1 கூட்டினோம்னா 5. அப்போ 6 அல்லது 5 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்ட் அல்லது ஆல், 6 அல்லது 5. இப்போ இந்த 465க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 275. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4D ஏ போர்டோட நம்ம டபுள் ஒன்றை கூட்டுறோம். இப்போ 275 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 275 ஃபுல் போர்டில் வந்து 133-275. நம்மளுக்கு தேவை இங்கே 3, இங்கே நம்மளுக்கு இந்த 2, இதோட ப்ளஸ் 1 இங்கேயும் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, இங்கே 2ஓட 1 கூட்டினோம்னா 3. அப்போ 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 275க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல், 4 அல்லது 3. இப்போ இந்த 275க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 235. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு. ஸோ போர்டு கிடைக்கிட்டாலும் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் இந்த இடம் வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. இப்போ 235க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கள் டு திங்கள் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 235 ஃபுல் போல் வந்து 559-235. நம்மளுக்கு தேவை இங்கே 9, இங்கே நம்மளுக்கு 2, இதோட ப்ளஸ் 1 1. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 1 கூட்டினா 0, 2ஓட 1 கூட்டினா 3, 0 அல்லது 3. நம்மளுக்கு இந்த 235க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல், 0 அல்லது 3. இப்போ இந்த 235க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 510. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ நம்ம 3 ட்ரா பார்த்துருக்கோம். சி போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு வந்திருக்கு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா அப்படியே பார்ப்போம். கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 510 ஃபுல் போர்டில் வந்து 783. இதில் நம்மளுக்கு 3 தேவை, இங்கே நம்மளுக்கு 5 தேவை, இதோட ப்ளஸ் 1 இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினா 4, இங்கே 5ஓட 1 கூட்டினா 6. அப்போ 4 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 510க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல், 4 அல்லது 6. இப்போ இந்த 510க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 024. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 024 தான் நம்மளுடைய போன வாரம் திங்கட்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த திங்களுக்கு இதெல்லாம் தான் நம்ம C-board எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4-5 ட்ரா நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது, அதோட போர்டுகளும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு C-board கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திங்க. ஆனால் இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. 024 ஃபுல் போலில் வந்து 754. அப்போ இங்கே நம்மளுக்கு 4 தேவை, இங்கே நம்மளுக்கு 0 தேவை. இதோட ப்ளஸ் இங்கே 1 இங்கே 1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினா 5, 0ஓட 1 கூட்டினா 1. அப்போது 5 அல்லது 1 இதுதான் இந்த ட்ராவுக்கான C-board நம்பர். நம்ம ஃபார்மெட் படி தான் போட்டிருக்கோம். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். C-board அல்லது ஆல் போர்ட் 5 அல்லது 1. 5 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய C-board நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ரா லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இது பெய்ட்ஸ் அமையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 5115 1155 இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். ஒருவேளை எனக்கு கெஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி C-boardக்கு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் C-boardக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி C-boardக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மெட் தான் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு C-board B-board C-board கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸில் வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்கும். ஆனால் இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 ட்ரா கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இன்னும் பெய்ட்ஸ் எதுவும் கிடைக்கல. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நேற்றைக்கு முந்தானத்துக்கு கூட ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய திங்கக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. திங்கக்கிழமைனாலே நம்மளுக்கு பாக்கியத்தாரம். ஸோ இது எல்லாமே நம்முடைய பாக்கியத்தாரோடைய ரிசல்ட். அதனால் யாரும் ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 19/1/2026 பாக்கியத்தாரா BD 38க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.